வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. கொஸ்டின் நம்பர் 39. 6 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளை வடிவ பாத்திரம் முழுவதுமாக பனிக்கூழ், அதாவது ஐஸ்கிரீம் உள்ளது. அந்த பனிக்கூழானது கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது. கூம்பின் உயரம் 9 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 3 சென்டிமீட்டர் எனில் பாத்திரத்தில் உள்ள பனிக்கூழை நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை? இந்த கொஸ்டின் படி என்ன சொல்றாங்கன்னா 6 சென்டிமீட்டர் ஆரம் இருக்கணுங்கிறாங்க. அடுத்தது 15 சென்டிமீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு நேர்வட்ட உருளை அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை போட்டிருக்கேன், இதுதான் அந்த உருளை. ஓகே, இந்த உருளையில என்ன அவங்க சொல்றாங்கன்னா 6 சென்டிமீட்டர் ஆரம், ஜஸ்ட் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு, இதுதான் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் ஆரம். ஓகே, அப்போ இதை வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஆரம். நெக்ஸ்ட் இதனுடைய உயரம் எவ்வளோ சொல்றாங்க? இதனோட உயரம்னா இந்த ஹைட், இது எவ்வளோ சொல்றாங்கன்னா 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. ரைட். ஸோ இதில் தான் அந்த ஐஸ்கிரீம் வந்து உள்ளே இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது தான் இங்கே இருக்கும்போது அந்த பனிக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா கூம்பு மற்றும் அரைக்கோளம் அப்படிங்கிறாங்க. ஓகே, கூம்பு இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த கூம்பு. ஓகே, கூம்பு மாதிரியான உருவம். ஓகே, மேலே இங்கே பாருங்க அரைக்கோளம் இருக்குல்ல. ஸோ இந்த பகுதி இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த அரைக்கோளம் பகுதி. ஓகேவா? ஓகே, இதில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து இதில் போடுறாங்க அப்படிங்கிறாங்க. இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது. கூம்பின் உயரம், ஸோ இப்போ இந்த கூம்பினுடைய உயரம்னா இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய உயரத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா 9 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த கூம்பு அந்த மேலே அரைக்கோளம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆரம் அப்படின்னா ஸோ இதுதான். ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இது வந்து எவ்வளோன்னு சொல்றாங்கன்னா 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். பாத்திரத்தில் உள்ள பனிக்கூழை நிரப்ப, ஸோ ஆக்சுவலாக இந்த உருளை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த உருளை. அந்த உருளையில் இருக்கக்கூடிய பனிக்குள்ள முழுசாக நம்ம வந்து இந்த மாதிரி கோனில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த மாதிரி எத்தனை கூம்புகள் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, இப்போ கொஷின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போடுறது ஈஸி. ஓகே, ரைட். இப்போ இதுக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட்டு இதனுடைய மொத்த கன அளவு, ஆக்சுவலாக உள்ளதானே நம்ம கொட்டி வச்சுருப்போம், இல்லை இதுக்குள்ள தானே இப்படி கொட்டி வச்சுருப்போம். அப்போ இதனுடைய கன அளவை நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இங்கே அரைக்கோளம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இது அரைக்கோளம். அடுத்தது கீழே இருக்கிறது நமக்கு தெரியும் கூம்பு அப்படின்ட்டு, இந்த இடம் வந்து கூம்பு. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அரைக்கோளத்தினுடைய கன அளவையும் கூம்பினுடைய கன அளவையும் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அது எவ்வளோ வருதோ ஸோ அதை வச்சுட்டு நம்ம இந்த உருளையினுடைய கன அளவு இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், வகுத்து போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்போ இதை எப்படி சால்வ் பண்ண முடியும்? ஆக்சுவலாக இந்த அரைக்கோளம் இருக்கு இல்லையா, இந்த அரைக்கோளத்தினுடைய கன அளவையும் பார்த்துக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும் எதோடனா கூம்பினுடைய கன அளவு. இது ரெண்டையுமே ஆட் பண்ணனா நமக்கு இந்த ஐஸ்கிரீம் கோன் இருக்கு இல்லையா, அந்த கோனுடைய மொத்த கன அளவு கிடைச்சிரும் இல்லையா. ஓகே, அது வந்து ஒரு கோனுக்கு. சரி, அந்த மாதிரி இதுல இருந்து இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மொத்தம் எத்தனை கோன் இங்க உருவாகணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கொஷின். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய உருளையினுடைய கன அளவு முதல்ல பார்த்துக்கிட்டு அதை இந்த ஒரு கோனுடைய கன அளவால் நம்ம வகுத்தோம்னா மொத்தம் எத்தனை கோனை உருவாக்கலாம் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, கோனு. ஓகே, ஸோ இது ரெண்டினுடைய கன அளவை நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் தான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, தட் இஸ், ஸோ இந்த இடத்துல கீழே பாருங்க டவுனில். ஓகே, ரைட். தீர்வு எழுதிக்கோங்க. உருளையினுடைய கன அளவு, ஆக்சுவலாக இப்போ உருளையினுடைய கன அளவு என்னன்னு சொல்லுவோம் நம்ம, πr²h, அது இங்கே போட்டாச்சு. ரைட். நெக்ஸ்ட் ஒரு பனிக்கூழ் கூம்பின் கன அளவு, தட் இஸ் ஒரே ஒரு கோன் ஐஸ்கிரீமோட கன அளவு. ஒரு பனிக்கூழ் கூம்பினுடைய கன அளவு என்னது, கூம்பின் கன அளவையும், ஆக்சுவலாக கூம்பு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாகம் தான் வந்து கூம்பு. ஓகே, இங்கேருந்து இப்படி வந்து ஆக்சுவலாக இதோட கூம்பு முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இது ஒரு அரைக்கோளம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அரைக்கோளம். ஓகே, அப்போ அரைக்கோளத்தினுடைய கன அளவு, ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணாதான் நமக்கு இந்த ஐஸ்கிரீம் கோன் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், தட் இஸ் கூம்பின் கன அளவுக்கு என்ன தெரியும், 1/3 πr²h தெரியும். நெக்ஸ்ட் அரைக்கோள கன அளவுக்கு என்ன தெரியும், 2/3 πr³ தெரியும். ஓகே, இப்போ இது அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா
ஸோ இங்கே ஒரு ஆர் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஆரம் இருக்குது, 3ங்கிற ஆரம் இருக்குது. அப்போ நம்ம முதல்ல இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை உருளையினுடைய ஆரத்தை R1 எடுத்துக்கோங்க. இந்த அரைக்கோளம் மற்றும் அந்த கூம்பினுடைய ஆரத்தை பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கலாம், R2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ரைட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா இது R1, இங்கே வந்து R2 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பை இருக்குது, ஸோ பை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் R1 ஸ்கொயர்டு என்னது, இங்கே 6 ஸ்கொயர்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ 15 சென்டிமீட்டர். ஸோ 15 மட்டும் போட்டுக்கோங்க, அப்புறம் அந்த அலகுகள்லாம் போட்டுக்கலாம். ஓகே, ரைட். அதே போல் இந்த ஐஸ்கிரீம் கோன் இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் 1/3 அப்படியே போட்டுக்கோங்க, பை அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் R2 ஸ்கொயர்டு, R2ங்கிறது நம்ம 3 எடுத்துருக்கோம். அப்போ பெருக்கல்ல 3 ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 1 சென்டிமீட்டர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இது முடிஞ்ச பின்னா இப்போ மறுபடியும் எங்கே இருக்குது, 2/3 இன்ட்டு பை. ஸோ R2 கியூப் இல்லையா, R2ங்கிறது என்னது 3, அப்போ 3 கியூப். ஓகே, ரைட். இது அப்படியே வச்சுக்கோங்க, பை இன்ட்டு R ஸ்கொயர்டாகவே 6 பெருக்கல் 6 இன்ட்டு 15 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி போடலாம் அப்படின்னா, தட் இஸ் 1/3. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் 1/3 இருக்குது அண்ட் இங்கேயும் 1/3 இருக்குது. அப்போ 1/3 வெளியில் எடுத்துக்கோங்க. அடுத்தது பையும் காமனாக இருக்குது, இதில் இருக்குது. ஓகே, ரைட். அப்போ பையும் காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், ஸோ 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 9 ப்ளஸ் இங்கே 2 ஒன்று இருக்குது சொல்லி, அப்போ 2 பெருக்கல் பை வெளியே போட்டாச்சு, அப்போ 3 கியூப். ஓகே, 3 கியூப். ஓகே, மறுபடியும் இப்போ பாருங்கள் என்ன காமனாக இருக்குன்ட்டு 1/3 பை இன்ட்டு இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 கியூப் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் நமக்கு என்ன வருது, ஸோ 9 கூட்டல் இங்கே 2 பெருக்கல் 3 கியூபில் 2 எடுத்து வெளில போட்டாச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், இந்த 3 வந்து எவ்வளோ இருக்கும், ஸோ 3 அப்படிங்கிறது 2 + 1ன்னு எழுதுவோமா. இப்போ 2 எடுத்தாச்சு, அப்போ மிச்சம் என்ன இருக்கும், ஒரு 3. அப்போ 3 எடுத்து 1. ஓகே, இப்போ பாருங்கள், தட் இஸ் 3 ஸ்கொயர்டை முன்னாடி கொண்டு வந்துருங்க, /3 இன்ட்டு பை அண்ட் இங்கே வந்து 9 ப்ளஸ், ஸோ 2 3 6. ஓகே, இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், தட் இஸ் 3 அடுக்கு 2 அப்படிங்கும்போது 3 × 3 /3 பை இன்ட்டு 9 6 கூட்டிங்கன்னா 15. ஓகே, ரைட். இப்போ இந்த 3க்கு 3 கேன்சல் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், ஸோ 3 பை பெருக்கல் 15 அப்படின்னு வருது. ரைட். ஸோ நம்மளுக்கு இது வந்து ஒரு கோனினுடைய, அதாவது கோன் ஐஸ் நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த கோனின் ஐஸினுடைய கன அளவு வந்து இவ்வளோ வருது. ஓகே, ரைட். பட் டோட்டல் உருளையோட கன அளவு இவ்வளோ இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன எழுதலாம், பனிக்குள் கூம்புகளினுடைய எண்ணிக்கை தான் வேணும். எப்படி வரும், ஆக்சுவலாக அந்த உருளையினுடைய கன அளவை, ஸோ ஒரு பனிக்குள், ஒரு ஐஸ்கிரீம் கோன் இருக்கு இல்லையா, அதோடைய கன அளவால் நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ரைட். இப்போ நம்ம அதுக்கு உண்டானது போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உருளையினுடைய கன அளவு தெரியும் தான், இதுதானே. ஸோ அது அப்படியே இங்கே போடுங்க, தட் இஸ் பை பெருக்கல் 6 பெருக்கல் 6 பெருக்கல் 15. ஓகே, டிவைட் பை ஒரு பனிக்கோள் கூம்பு தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது 3 பை பெருக்கல் 15. ஸோ இந்த பை இதெல்லாம் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா போடுறது கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் அதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அடித்து போடுறது ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ இந்த பைக்கு பை கேன்சல் பண்ணிடலாம், 15க்கு 15 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 3க்கு 3 3 2 3 6. ஓகே தானே. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், ஸோ 6 2 12 கீழ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போது பனிக்குள் கூம்புகளினுடைய எண்ணிக்கை என்ன கிடைக்குது நமக்கு, ஸோ 12 அப்படின்னு. பனிக்குள் கூம்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ வருது நமக்கு, ஸோ 12. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நம்பர் 40, 24 26 33 37 29 31 ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மாறுபாட்டு கெழுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியணும். ஓகே, மாறுபாட்டு கெழுக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் CV, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சிக்மா / x பார் இன்ட்டு 100%. ஓகே, அதில் சிக்மா அப்படிங்கிறது என்னது, திட்ட விலக்கம். ஓகே, திட்ட விலக்கத்துக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் DI ஸ்கொயர் / n அப்படின்ட்டு. ஓகே, இதில் DI அப்படிங்கிறது என்னது, தட் இஸ் xi மைனஸ் x பார். x பார்ங்கிறது இங்கே கூட்டு சராசரி அல்லது சராசரின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த x பாருக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் சம்மேஷன் ஆஃப் x / n அப்படின்னு. அப்போ இத்தனை ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம x பாரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, x பார்ங்கிறது கூட்டு சராசரி. ஓகே, x பாருக்கு எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா, தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க, 24 26 33 37 29 31. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, தட் இஸ் 24 + 26 + 33 +
37 ப்ளஸ் 29 ப்ளஸ் 31. ஓகே, டிவைட் பை எத்தனை என்ட்ரிஸ் இருக்குது? ஸோ 1 2 3 4 5 6 மொத்தம் 6 என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ 6 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ டிவைட் பண்ணி போடலாம். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ எப்படி ஆட் பண்ணுவீங்க பாருங்கள். ஸோ 1 9 10 17 17 3 20 26 30. ஸோ 30க்கு 0 போட்டுக்கலாம். மேலே 3 ஆயிடுச்சு. அப்புறம் 3 3 6 2 8 8 3 11 11 3 14 16 18. அப்போ 180 டிவைட் பை 6ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ வாங்க. ஸோ 30. ஸோ 3 18. அப்போ எக்ஸ் பாரோடைய வேல்யூ, அதாவது கூட்டு சராசரி வந்து 30 அப்படின்னு கிடைச்சிது. கணக்குப்படி டிஐ வேணும். ஓகே, டிஐ வேணும்னா நம்ம முதல்ல இந்த மாதிரி டேப்லெட் காலம் ஒன்று போட்டுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் காலமில் பாருங்கள் எக்ஸ்ஐ போட்டுக்கோங்க. செகண்டில் வந்து டிஐ அப்படிங்கிறது எதுக்கு சமம்? இங்கே பாருங்கள், எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பாருக்கு சமம் தானே. ஓகே, ரைட். தட் இஸ் இதில் எக்ஸ்ஐ அப்படிங்கிறது ஒவ்வொரு என்ட்ரிஸ் எங்கேருந்து எடுப்போம்னா இங்கேருந்தா 24 26 இந்த மாதிரி ஒவ்வொரு என்ட்ரிஸ் எடுப்போம். பட் அப்படி என்ட்ரிஸ் எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன நம்பர் என்னது? 24. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டாச்சு. செகண்ட் இருக்கிறதுல 26. ஓகே, அதுவும் போட்டாச்சு. தேர்டு 33 இருக்குது. ஸோ அதை போட்டக்கூடாது. ஸோ 29 அதுக்கு அடுத்த நம்பர். ஸோ அதை போடுங்க. அடுத்தது 31. ஓகே, 31 போட்டாச்சு. அடுத்தது 33, அதையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 37. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு வரிசையாக தான் நம்ம வந்து நம்பர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, பண்ணதுக்கப்புறம் என்னது? டிஐ கண்டுபிடிக்கணும். ஓகே, டிஐ எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது ஒவ்வொரு எக்ஸ்ஐயை எடுத்துக்கிட்டு இப்போ நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா எக்ஸ் பார் 30, அந்த 30 கொண்டு போயிட்டு அதோட கழிச்சிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 24 கூட 30 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? -6. 26 - 30 என்ன கிடைக்குது? -4. 29 - 30 -1. 31 - 30 1. 33 - 30 நமக்கு என்ன தெரியும்? 3. 37 30 போச்சுன்னா 7. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்? டிஐ ஸ்கொயர் பண்ணணும். அதாவது -6 கிடைச்சிருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள் -6 ஸ்கொயர். ஸோ இப்போ இது என்ன ஆன்சர் தரும்? -6 × -6. ஸோ இங்கே போட்டுறேன் பாருங்கள், -6 × -6. ஓகே, ஸோ இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 6 36. ஓகேவா? ஸோ அப்போ இது 36 கிடைக்கும். லைக்வைஸ் இது என்ன ஆகும்? 4 4 16. இது 1 1. அடுத்தது இது என்னது? 1 1. 3 3 9. 7 49. Sigma is equal to root of summation of di square divided by n. அப்போ இந்த சம்மை பார்க்கணும். ஸோ இந்த சம்மை பார்க்கணும் அப்படின்னா எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டிஐ. ஸோ 36 16 1 1 9 49 இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். ஓகே, கூட்டலாம் பாருங்கள். ஸோ 1 9 எவ்வளோ? 10 ஆச்சா? ஓகே, அதே போல் இந்த 49 இந்த 1 கூட்டுங்க, 50 ஆயிடுச்சு. ஓகே, 10 + 50 60 ஆச்சு. அப்போ 60 + 16 76. 76 கூட 6 கூட்டினா 82. 82 கூட 30 கூட்டினா 112. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல சம்மேஷன் டிஐ ஸ்கொயர்டுங்கிறது எதுக்கு சமமாக இருக்குது? 112க்கு சமமாக இருக்குது. ஓகே, இப்போ அதை அப்படியே நீங்கள் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். தட் இஸ் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர்டுக்கு பதிலாக 112 டிவைட் பை என்னன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குது மொத்தமாக? அதோ 6ன்னு போட்டுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 112 6ஆல் வகுத்துக்கலாம். அதனால் 1 6 6 போட்டுக்கிட்டு மிச்சம் 5 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 கீழே இறக்கிக்கலாம். 48ன்னு தெரியும். ஸோ 48 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிச்சம் 4 கிடைக்குது. அப்புறம் பாயிண்ட் வைக்கிறீங்க. ஸோ 0 சேர்த்திக்கலாம். எத்தனை டைம் வரும்? 6 6 36. மறுபடியும் 4 தான் கிடைக்குது. இந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ரூட்டுக்குள்ள 18.6 போட்டுக்கலாம். 18.6 ரூட் எடுத்தால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? தட் இஸ் கிட்டத்தட்ட 4.32 கிடைக்குது. ஓகேவா? ஓகே, இது நீங்கள் வந்து வர்க்கமூலம் மாதிரி போடணும் இல்லையா, அந்த மாதிரி போட்டு பார்த்து மறுபிடிச்சிக்கலாம். ஓகே, மாறுபாட்டு கெழு அதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும்? தட் இஸ் சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ரைட், இங்கே சிக்மா தான் 4.32ன்னு கிடைச்சிச்சு. அடுத்தது எக்ஸ் பாருங்கிறது நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம்? தட் இஸ் இங்கே இருக்கு இல்லையா, 30ன்னு பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அதை அப்படியே போடுங்க. ஸோ டிவைட் பை 30 இன்ட்டு 100%. ஓகே, இப்போ இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த 3ஆம் வாய்ப்பாட்டில் இது வருதான்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், 4 3 7 2 9. ஸோ அப்போ 9ன்னு வந்தால் நிச்சயமாக 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஓகே, ஸோ அப்போ 1 3 3 மிச்சம் 13 வந்துச்சு. நான் புள்ளி வச்சுக்கோங்க. 4 3 12 மிச்சம் 12. ஸோ அப்போ 4 3 12. அப்போ 1.44 பெருக்கல் 10%. அப்போ இது எப்படி வரும்? ஸோ 1 4 4 0 சேர்த்துட்டு
ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இங்கே வச்சிட்டோம்னா பர்சன்டேஜ். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? தட் இஸ் 14.4% அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 41. 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8 கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஸோ இதில் வந்து பகடைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கீ பாயிண்ட் இல்லையா? ஸோ அதுலேயுமே எத்தனை பகடைகள் கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 2 பகடைகள். 2 பகடைகள் கொடுத்தாலே நம்ம எப்பவுமே என்ன எடுத்துக்கணும்? தட் இஸ் கூறு வெளியான எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன எடுத்துப்போம்? தட் இஸ் 1,1. இதை வந்து நீங்கள் 11, 12 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க 12, 13, 14, 15, 16 வரைக்கும் தான். ஓகே. அதே போல் 21, 22, 23, 24, 25, 26. அடுத்தது 31, 32, 33, 34, 35, 36. அதே போலவே 41, 42, 43, 44, 45, 46, 51, 52, 53, 54, 55, 56, 61, 62, 63, 64, 65, 66. ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. அதன் பின்ன என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரியான ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் ப்ராக்கெட் போட்டு முடிச்ச பின்ன நீங்கள் என்ன பண்ணணும்? இது கமான்னு சென்டரில் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6 அப்படின்ட்டு அப் டு 6 வரைக்கும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே ரைட். இப்போ என்னது? ஸோ நம்பர் ஆஃப் எஸ், அதாவது எஸ்ஸினுடைய எண்ணிக்கை என்னது? தட் இஸ் 36. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? முதல் பகடையின் முகமதிப்பு. ஸோ என்னவா இருக்கணும்னாங்க? ஸோ இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பகடையோட மதிப்புகளாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 1, 1. அதே போல் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2, 2. இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பகடை. ஸோ இந்த ரெண்டாவது இருக்கக்கூடியது இரண்டாவது பகடையோட முகமதிப்பாக இருக்கும். ஓகே ரைட். அப்போ அவங்க கேட்குறது என்னன்னா, முதல் பகடையின் முகமதிப்பு இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் அதுக்கு முதல்ல ஒரு நிகழ்ச்சியாக நான் எடுத்துக்கணும். அதை ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏ என்னது? முதல் பகடையின் முகமதிப்பு இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறது அப்படின்னு நான் ஒரு நிகழ்ச்சியை நானே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். அதன் பின்ன என்ன பண்ணலாம்? ஸோ ஏ என்னென்னலாம் வரும் பாருங்க. ஸோ இந்த மேலே கொடுத்துருக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ்ல இருந்து உறுப்புகள் இருந்து என்னென்னலாம் வரும்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்ல மட்டும் ரெண்டு இரட்டைப்படை அப்படின்னா 2ஆம் வாய்ப்பாடில் இருக்கணும். அது எதெல்லாம் பாருங்க. இங்கே 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. அதே போல தான் இதுவும் தான். 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6. அதே போல் 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் போடணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் ஏ, அதாவது ஏ என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. என்ன எழுதும்? இதுக்கான ஃபார்முலா n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ். அப்போ n ஆஃப் ஏ என்னன்னு தெரியணும் இல்லையா? ஏங்கிற செட்டுக்குள்ள மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, அடுத்தது 16, 17, 18. ஸோ 18 எண்கள் இருக்கு இல்லையா? ஓகே. அப்போ நம்மளுக்கு தெரியுது என்னது? இங்கே n ஆஃப் ஏங்கிறது எத்தனை இருக்கு? தட் இஸ் 18. ஓகே ரைட். அப்போ நம்ம அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். ஸோ n ஆஃப் ஏ வந்து 18. நெக்ஸ்ட் n ஆஃப் எஸ்ங்கிறது என்னது? ஸோ இங்கே இருக்கு இல்லையா? இந்த 36. ஸோ 36 போட்டுக்கோங்க. ரைட். இதை அப்படியே வச்சுக்கோங்க, அடிக்க வேண்டாம். ஏன்னா அவங்க கொஷின் படி என்ன கேட்டிருக்காங்க? அல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொஷினையும் கேட்டிருக்கிறதுனால இதை அப்படியே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் நிகழ்தகவனுடைய கூட்டல் தேற்றம்னு ஒன்று போடுவோம். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்னது? முகமதிப்புகளின் கூடுதல் 8 கிடைப்பதற்கான. அப்போ நம்ம நிச்சயமா இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னவா இருக்குன்னா, முகமதிப்புகளின் கூடுதல் 8 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே. அதை வந்து நான் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ பி என்னது? ஸோ அப்போ நான் பி அப்படிங்கிற நிகழ்ச்சி என்னவா டிஃபைன் பண்ணியிருக்கேன்? தட் இஸ் முகமதிப்புகளினுடைய கூடுதல் 8 இருக்கணும். ஓகே. இதில் எதெல்லாம் கூட்டினா 8 கிடைக்கும் பாருங்க. ஸோ இதில் 1,6 வரைக்கும் போனால் கூட இது 1 + 6 7 தான் கிடைக்கும். ஓகே. அதே இங்கே பாருங்க 2,6ல் 8 கிடைக்கும் தானே. 2யும் 8யும் கூட்டினா 8. ஓகே. அது அப்படியே நீங்கள் எப்படி குறைச்சிட்டே வாங்க. இங்கே பாருங்க 3யும் 5யும் கூட்டினா 8. எக்ஸாக்ட்லி 8 இருக்கணும். அடுத்து 4 4 கூட்டினா 8, 5 3 கூட்டினா 8, 6 2 கூட்டினா 8. உங்களுக்கு இது பாருங்க இந்த கிராசிங் வரும் பாருங்க. ஸோ அதை வச்சு நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே.
அப்போ இது மட்டும்தான் இந்த செட்டுக்குள்ளே வரும். ஸோ அப்போ நீங்கள் அதை வந்து அந்த செட்டுக்குள்ளே எழுதிருங்க. தட் இஸ் இந்த செட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள். அது 2,6, 3,5, நெக்ஸ்ட்டு 4,4, அப்புறம் 5,3, அடுத்தது 6,2. ஓகே ரைட். ஸோ இப்போ மொத்தம் இதில் எத்தனை இருக்குது பாருங்கள். ஸோ 1 2 3 4 5. அப்போது n ஆஃப் b என்னன்னு தெரியுது நமக்கு. ஸோ 5ன்னு தெரியுது. ஓகே, அதே போலவே இப்போ நம்ம p ஆஃப் b எழுதலாம். அதாவது b என்பது நடப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் b டிவைடட் பை n ஆஃப் s. ஓகே, p ஆஃப் b சமம் n ஆஃப் b டிவைடட் பை n ஆஃப் s. ஓகே, n ஆஃப் b என்னது 5, அடுத்து n ஆஃப் s என்னது 36. ஓகே, இதுவும் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம நிகழ்தகவினுடைய கூட்டல் தேற்றத்தை யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரே ஒரு க்ளூ பாயிண்ட், தட் இஸ் அல்லது. அல்லது என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்சுவலாக p ஆஃப் a யூனியன் b இஸ் ஈக்குவல் டு p ஆஃப் a ப்ளஸ் p ஆஃப் b மைனஸ் p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாங்கிறத பாருங்க. இந்த லா வந்து உங்களுக்கு ஒரு இந்த யூங்கிற ஷேப் தருது இல்லையா? அப்போ அது வந்து p ஆஃப் a யூனியன் b அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த கூட்டல் தேற்றத்தில் இதெல்லாம் போடணும். இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும்? ஆக்சுவலாக p ஆஃப் a நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். தட் இஸ் 18/36. அதை வந்து இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் p ஆஃப் b போட்டாச்சு. எங்கே இருக்குது பாருங்க. தட் இஸ் 5/36 போட்டாச்சு. அப்போ நமக்கு இப்போ வேணுங்கிறது என்ன? a இன்டர்செக்ஷன் b தானே. p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? தட் இஸ் முதல்ல a இன்டர்செக்ஷன் b யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். a இன்டர்செக்ஷன் bனா என்னது? ஸோ ஏலையும் பிலையும் பொதுவாக யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த இன்டர்செக்ஷனில் போடணும். ஓகேவா? இந்த கூடைக்குள்ளே அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏல இருந்தும் பில இருந்தும் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இந்த கூடைக்குள்ளே இங்கே அடைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். அப்போ ஏல பில ஃபர்ஸ்ட் பில பாருங்க, இதில் தானே கம்மியாக இருக்குது. அப்போ இதுலேருந்து செக் பண்ணால் போதும். ஸோ பில என்னது 2,6 இருக்குது. ஏல அது இருக்கா? எஸ், இந்த இடத்துல இருக்குது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பில 3,5 இருக்குது. ஏல இல்லை. அடுத்தது 4,4 இருக்குது. ஸோ இங்கேயும் இருக்குது பாருங்கள். 4,4 இருக்குல்ல. அடுத்தது 6,2. எஸ், இங்கேயும் இருக்குது 6,2. அப்போ நம்ம இங்கே என்னெல்லாம் எழுதலாம்? தட் இஸ் 2,6, அடுத்தது 4,4, அடுத்தது 6,2. இதெல்லாம் தான் வந்து என்னது? a இன்டர்செக்ஷன் b ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது. அப்போ p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b போடுங்க. p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b என்ன வரும் ஃபார்முலா? தட் இஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b டிவைடட் பை n ஆஃப் எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே நம்மளுக்கு எத்தனை எலமெண்ட்ஸு? 1 2 3 தான் இருக்குது. அப்போ 3/36. ஓகே, நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம அல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இன்டர்செக்ஷனுங்கிறது மற்றும் குறிக்கும், இந்த யூனியன்கிறது அல்லதை குறிக்கும். அதை மட்டும் மைண்டில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நிகழ்தகவினுடைய கூட்டல் தேற்றத்தை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் p ஆஃப் a யூனியன் b இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்? தட் இஸ் p ஆஃப் a ப்ளஸ் p ஆஃப் b மைனஸ் p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. ஓகே ரைட். இப்போ p ஆஃப் b நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் பாருங்க. மேலே இருக்கு பாருங்க. தட் இஸ் என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? p ஆஃப் a-க்கு பதிலாக 18/36. ஸோ அப்போ அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். 18/36. நெக்ஸ்ட் p ஆஃப் b-க்கு பதிலாக என்ன போடலாம்? தட் இஸ் 5/36. அடுத்தது இன்டர்செக்ஷன் b என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். தட் இஸ் 3/36 இல்லையா? ஸோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன்ஸ் போட்டுக்கோங்க. தட் இஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ். ஓகே, அதனால தான் நான் இது அடிக்க வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா அடித்தா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் 36 கிடைக்காது. அதனால் அடிக்க வேண்டாம்னு சொன்னேன். இப்போ நம்ம பொதுவாக 36 எல்சிஎம் எடுக்கலாம் தானே? மிசியமாக எடுத்தாச்சு. இப்போ மேலே இருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. 18 + 5 - 3. ஓகே, 18 5 கூட்டினா 23ல் 3 போச்சுன்னா 20/36. ஓகே, ரெண்டாம் வாய்ப்பாடில் அடித்தா 2 20, 18 2 36. ஸோ 10/18 கிடைக்குது. ஓகே, இதை மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 2 10, 9 2 18. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? 5/9. ஸோ அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முதல் பகடையின் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னது? தட் இஸ் 5/9. இதுதான் நம்மளுடைய விடை. Question number 42. 7 + 77 + 777 + எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் சீரீஸ். இது வந்து நீங்கள் அரித்மெட்டிக் சீரீஸோ இல்லை ஜியோமெட்ரிக் சீரீஸோ அந்த குரூப்களை கொண்டாட முடியாது. ஸோ அதனால் நம்ம இதை முதல்ல 2 விதமான சீரீஸை நம்ம பிரிக்கணும். ஓகே ரைட். எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ கிவனை அப்படி எழுதிக்கோங்க. ஸோ தட் இஸ் தீர்வுன்னு எழுதிக்கோங்க. ஓகே,
ஸோ இப்போ இருக்கக்கூடிய 7 + 77 + 777 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கு. ஓகே, இதை நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா, ஆக்சுவலாக அவங்க n உறுப்புகளுடைய கூடுதல் அப்படின்னா நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், சம் ஆஃப் த டேர்ம்ஸ் n டேர்ம்ஸ் அப்படின்ட்டு, அதனால SNன்னு எடுக்கணும். ஸோ நான் இதை வந்து SNன்னு எடுத்துக்கிறேன். ஓகே ரைட். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ 7 வந்து வெளில எடுக்க போகிறேன் ஒவ்வொரு டேர்ம்லையும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும், 7 × 1 இருக்கும். ப்ளஸ் இந்த 77 எப்படி இருக்கும், 7 × 11 இருக்கும். 777 எப்படி இருக்கும், 7 × 111 இருக்கும். ஓகே, இதை போல் n உறுப்புகள் வரை இருக்கும். ஸோ n உறுப்புகள் வரை. ஓகே, ஸோ நான் இப்போ இதுலேருந்து என்ன சொன்னேன், 7 வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ 7 நான் வெளியில் எடுத்துட்டேன். என்ன இருக்கும் மிச்சம், ஸோ 1 ப்ளஸ் இந்த ப்ளஸ் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு 11, அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் வந்துடும். அடுத்தது 111. ஸோ 111 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n உறுப்புகள் வரை. 2 டேர்மாக மாற்றணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்க போகிறேன். ஸோ 7 × ஸோ 9ஆல் பெருக்கிக்கோங்க அண்ட் 9ஆல் வகுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த வேல்யூ மாறாது, அதுக்காக தான். அப்போ 1 + 11 + 111 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n உறுப்புகள் வரை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ 7 இந்த 9 இந்த பக்கம் வெளியிலே வச்சுக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிற 9 கொண்டு போயிட்டு உள்ள ஒவ்வொரு டேர்ம்லையுமே நான் பெருக்க போகிறேன். ஓகே, பெருக்குனா 9 + 99 + 999 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n உறுப்புகள் வரை. ஓகே, இப்போ இதை வந்து நான் 2 டேர்மாக பிரிக்கிறதுக்கான முயற்சி எடுக்க போகிறேன். தட் இஸ் 7/9 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த 9 எப்படி எழுதலாம், 10 - 1ன்னு எழுதலாமா, 2 டேர்மாக எழுதலாம். இது எப்படி, ஸோ 100 - 1 அப்படின்னு 2 டேர்மாக எழுதலாம். ஓகே, இப்போ பாருங்க நம்ம 2 டேர்மாக பிரிக்கிறதுக்கு பண்ண முடியும். 7/9 போட்டாச்சா. ஓகே ரைட். இப்போ இங்கே பாருங்க 10, 100, 1000 இந்த மாதிரி போகுது இல்லையா, இதெல்லாம் ஒரு டேர்மாக அப்படியே பிரிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த -1 -1 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் தனியாக பிரிச்சுக்கோங்க. எப்படி எழுதலாம், 10 + 100 + 1000 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு n உறுப்புகள் வரைக்கும் போகும். ஓகேவா, இதை தனியாகவும். ஓகே, -1 -1 -1 அப்படின்ட்டு n உறுப்புகள் வரைக்கும் இது தனியாக ஒரு டேர்மாகவும் போகும் இல்லையா, போகும். ஓகே, போட்டாச்சு. ஓகே ரைட். இப்போ பாருங்கள், ஸோ 2ஆக கிட்டத்தட்ட பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ இது என்னென்ன எழுதலாம், ஸோ 10 + 100 + 1000 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n உறுப்புகள் வரைக்கும் இருக்கா. ஓகே, அதன் பின்ன இங்கே பாருங்கள், இது -1 -1 -1ன்ட்டு n டேர்ம்ஸ் வரதுனால இதை நான் டோட்டலாக -n டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இதில் இந்த 10 100 1000 இப்போ இதில் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் தெரியுதா நமக்கு, எஸ் நம்மளுக்கு என்ன தெரியுது, இங்கே பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குது இல்லையா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா பாருங்கள், ஸோ பெருக்கு தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும், தட் இஸ் R2/R1 = R3/R2ன்னு சொல்லுவோம். ஸோ R2 என்னதுங்க, ஸோ 100/10ங்கிறது எதுக்கு சமமாக இருக்குது, 1000/100க்கு சமம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த 0க்கு 0 போச்சுன்னா 10 தான் ஆன்சரு, இங்கே ஒரு 0 போனால் 10. அப்போ நிச்சயமாக இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், பெருக்கு தொடர் வரிசைனா நம்ம ஒரு ஃபார்முலா போடுவோம். என்னது, தட் இஸ் இப்போ சப்போஸ் R ஆனது, ஸோ ரேஷியோ இருக்குது இல்லையா, ரேஷியோங்கிறது இங்கே என்னது, ஸோ இங்கே எழுதுற பாருங்க, term 2 / term 1 தான் ரேஷியோ. ஓகே, ஸோ term 2 என்னது இங்கே, ஸோ 100 வந்து term 1 10. இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது, ஒரு 0க்கு ஒரு 0 போச்சுன்னா ஆன்சர் 10ன்னு கிடைக்குது. அப்போ ரேஷியோ என்ன கிடைக்குது நமக்கு, ஆக்சுவலி 10. இப்போது ரேஷியோ வந்து 1 விட அதிகமாச்சுன்னா, greater than 1 ஆச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எதுக்குன்னா SN, அதாவது சம் ஆஃப் த n டேர்ம்ஸ்க்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் ஈக்குவல் டு A × R⁴ - 1 டிவைடட் பை R - 1 ஃபார்முலா தெரியும். ஓகே, இங்கே ஏங்கிறது என்னது, தட் இஸ் ஏங்கிறது இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது, 10. அப்போ அதுதான் நமக்குடைய ஏ. அடுத்தது ரேஷியோங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிச்சு, இங்கே 10 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே ரைட். இப்போ என்னங்கிறது அப்படியே தான், n வந்து என்ன தான் தரும். ஓகே ரைட், அப்படியே போட்டாச்சு. இப்போ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். ஓகே, 7/9 × ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் நான் இப்போ கண்டுபிடிச்சது. என்னது,
தட் இஸ் எஸ்என். ஆக்சுவலாக இதுதானே எஸ்என் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, இது எதுக்கு சமம்? ஏ இன்ட்டு ஆர் டு பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் தானே. ஓகே, இதுக்கு நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுத்து பார்க்கலாமா என்ன வருதுன்ட்டு. ஓகே, பாருங்க, ஏக்கு பதிலாக 10, அடுத்தது ஆருக்கு பதிலாக 10 அடுக்கு n மைனஸ் 1 டிவைடட் பை 10 மைனஸ் 1. ஓகேவா? சரி, இது அப்படியே இங்கே போடுங்க. தட் இஸ் 10 இன்ட்டு 10 அடுக்கு n மைனஸ் 1 டிவைடட் பை 10 மைனஸ் 1. ஓகே, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் n அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் n. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ 7/9 இன்ட்டு ஸோ 10 இன்ட்டு 10 அடுக்கு n மைனஸ் 1. 10ல் 1 போச்சுன்னா 9 மைனஸ் n. இப்போ உள்ள பெருக்கிக்கோங்க. தட் இஸ் 7 பெருக்கல் 10 70 இன்ட்டு 10 அடுக்கு n மைனஸ் 1 டிவைட் பை 9 மைனஸ். இப்போ மைனஸ் n கூட 7/9 பெருக்குங்க. 7/9 n. ஓகே, அப்போ நம்மளுடைய ஆன்சர் இதுதான். அப்போ சம் ஆஃப் த n டேர்ம்ஸ், அதாவது Sn என்னது? 70 பெருக்கல் 10 அடுக்கு n மைனஸ் 1 டிவைட் பை 81 மைனஸ் 7n டிவைட் பை 9. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். That's all. Like, share and subscribe Shifa Diaries.